والصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين. يا رحمة للعالمين يا دستكين يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين. قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الجهاد كلمة عدل عند سلطان جائر أو أمير جائر أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபமார்கள், வல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைத்து சந்ததிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கொண்டர் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து நீண்ட காலங்கள் அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் உடல் ஆரோக்கியத்தோடு கண்ணியமான உயர்வான வாழ்க்கை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும் படைப்புகளுடைய தீங்குகள் அனைத்திலிருந்தும்
சிறு வயதிலே மௌத்தாகுவதை விட்டும், கடன்கள் வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய தீமைகளிலிருந்தும் முழுமையான பாதுகாப்பு தந்து இந்த நாட்டில் முழு உரிமையோடு வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்களை நெடுவெங்கிலும் பேசுவார். குர்ஆன் என்பது 30 பாகங்களை கொண்டது. எல்லா பாகத்திலேயுமே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்லாமல் இருந்ததில்லை. ஏன் அவர்களை பற்றி இந்த குர்ஆனில் இவ்வளவு தூரம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை, படிப்பினையை நமக்கு சொல்லித் தருகிறான். என்னவென்றால், இந்த சமுதாயத்திற்காக வேண்டி போராடுவது, இந்த சமுதாயம் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த சமுதாயத்திற்காக வேண்டி போராடக்கூடிய ஒரு குணம், போராடி போராடி அதில் வெற்றி பெற்ற ஒரு கண்ட மனிதர் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எவ்வளவு பெரிய மோசமான மனிதரிடத்தில் அவர்கள் போராடினார்கள் என்று சொன்னால், உலகத்தில் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை அவர்களுடைய எதிரி சொன்னான். ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவன், அன ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் உங்களுடைய கடவுள் என்று சொன்னான். உலகத்தில் யாருமே அந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. நம்ரூதும் கடவுள் தான் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரி அந்த வார்த்தையை சொன்னான், கடவுள் என்று சொன்னான். நான் அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதிட்டார்கள், என்னுடைய கடவுள் உயிரை கொடுப்பவனும் அவனே, உயிரை எடுப்பவனும் அவனே அப்படின்னு சொல்லும் போது நம்ரூத் ஒரு வேலையை செஞ்சான். 2 பேரை கூப்பிட்டான். ஒருத்தனை கொலை செஞ்சான், ஒருத்தனை உசோட விட்டான். பத்தியா, நான் ஒருத்தனை உயிரை எடுத்துட்டேன், ஒருத்தனை உசோட விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொன்னான். அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சரி, என்னுடைய கடவுள் கிழக்கிலிருந்து சூரியனை உதயமாக்குகிறார், நீ மேற்கிலிருந்து உதயம் செய்ய பாருங்க, உதைக்க வைய பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுதுதான் வாயடத்தி போனான் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்படிப்பட்ட நம்ரூதுக்கு கூட கடவுள் என்று சொன்னவன் தான். ஆனால் யாரும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னதில்லை. அன ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் கடவுளிலே சிறந்த கடவுள் என்று சொன்னது யாருமே கிடையாது. ஃபிரௌன் மட்டும்தான் சொன்னான். பல இடங்களில் இப்படி சொன்னான், நான் உங்களுடைய கடவுள் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், அல்லாஹ்தான் ஒரு கடவுள், அல்லாஹ்தான் ஒருவன், அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அப்படி நீங்கள் வணங்குவீர்களே ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அந்த சொர்க்கத்திற்கு கீழாக ஆறுகள் ஓடுகிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் போது ஃபிரௌன் வார்த்தையில் சொல்லுவான், நான் கடவுள், நான் தான் உங்களுடைய கடவுள், நான் இந்த மிஸ்ர் நாட்டிற்கு நான் அரசன் இல்லையா என்று சொல்லிவிட்டு சொல்லுவான், என்னுடைய வீட்டுக்கு கீழாக நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் எந்த ஆறு ஓடுகிறது என்று சொன்னாரோ அதே மாதிரி எனக்கு என் வீட்டுக்கு கீழாகவும் ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால், அப்படி அந்த மூசாவை விட, கேவலமான மூசாவை விட, ஒழுங்காக பேச தெரியாத மூசாவை விட
நான் தான் சிறந்தவன், நான் தான் மிகப்பெரிய கடவுள், அனரப்புக்குள் அழகா என்று வாதிட்டான். அப்பேற்பட்ட கொடுங்கோலனாகிய சொல்லுகிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறான். அவனுடைய இவனை போன்று யாரும் பாடக்கூடாது என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இன்று வரை அவனுடைய உடம்பை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுங்கோலனாக இருந்திருக்க முடியும். நம்ரூதுடைய உடலை அல்லாஹ் பாதுகாக்கவில்லை. எத்தனையோ அநியாயக்கார அரசர்கள், அபூஜஹில் வந்தான், உமையா வந்தான், உத்துபா வந்தான், அபூலஹப் வந்தான், எத்தனையோ கொடுங்கோலர்கள் வந்தார்கள். ஆனால் யாருடைய உடம்பையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வைக்கவில்லை. ஃபிரௌனுடைய உடம்பை அல்லாஹ் பாதுகாத்து இன்று வரை இல்லை, கியாமத் நாள் வரை பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இவனை போன்ற ஒரு அநியாயக்காரன் உலகத்தில் இதுவரை வந்ததும் இல்லை, அதற்கு முன்னால் இருந்ததும் இல்லை. இவனை போன்று எவனும் வாழவும் கூடாது. அப்படி வாழ்ந்தாலும் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதோ அதே தண்டனை தான் உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்ற மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி, ஒரு பாடத்தை அல்லாஹ் தஆலா இன்று வரை சொல்லிக் கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால், அந்த பாடத்தை இந்த சமூகம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாடத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நெடுமங்களும் பேசிக் கொண்டு இருக்கிறார். காரணம், அந்த போராடக்கூடிய அந்த குணம், மக்களுக்காக உழைக்கக்கூடிய அந்த குணம், மக்களை ஈடேற்றம் பெற வைக்க வேண்டும் என்ற அந்த குணம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் 100% இருந்தது, கடைசி வரை இருந்தது. அந்த போராட்டத்திலே தான் அவர்கள் இறந்து போனார்கள் என்பதையெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, அந்த போராட்டத்தை குணத்தை நம்ம இந்த குர்ஆனில் சொல்வதற்கு உண்டான நோக்கம், அந்த சிந்தனை நமக்கும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் என்று உருவாகிவிட்டதோ, இஸ்லாமியர்கள் என்று உருவாகிவிட்டார்களோ, இஸ்லாம் என்று இந்த உலகத்தில் இந்த பூமியிலே காலூட்ட ஆரம்பித்து விட்டதோ, அன்றிலிருந்து போராட்டம் தொடங்கி கொண்டுதான் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. இதற்கு மேலாக அதிகமாக கொண்டேதான் போகும். இருக்க அதாவது தஜ்ஜால் வரை வரும் வரை இந்த போராட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இந்த உலகம் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அதை கடந்து போவது நம்முடைய கடமை. அதை சரியான முறையிலே கடந்து போக வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். சரியான ஒரு தலைவரை ஏற்படுத்த வேண்டும், சரியான ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும். அந்த பாதையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடந்து போவோம் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் வந்தாலும் அதை அத்தனையும் கடந்து போக முடியும் என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. அது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். NPR எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள், NRC எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய போராட்டங்கள் உலகத்துக்கு இந்தியா முழுவதும் நடந்தது. கொரோனா என்ற ஒரு நோயை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி, ஏதோ நமக்கு ஏற்படுத்தின போல ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா அதை இல்லாமல் ஆக்கினான். ஆனால் அதே NPR சட்டத்தை இன்று அவர்கள் SIR என்ற ஒரு கணக்கெடுப்பில் அவர்கள் கொண்டு வந்து உள்ளே நுழைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சமூகம் எவ்வளவு பெரிய விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில தினங்களுக்கு முன்னால் நமக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் SIR என்ற ஒரு கணக்கெடுப்பு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. முன்னால எல்லாம் பார்த்தீங்கன்னா SSR ஒன்று எடுப்பாங்க. தேர்தல் வருவதற்கு ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால SSR எடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா என்ன, யார் இறந்து போயிருக்கிறா, யார் புதுசாக சேர போகிறா, அவங்கள என்ன செய்வாங்கன்னு சொன்னா BLO, அதாவது பூத் லெவல் ஆபீசர் வந்து யார் இறந்து போயிருக்காங்களோ அந்த வீட்டுக்கு போய் சரியான முறையில கணக்கெடுத்து இவங்க இறந்து போனது உண்மைதானா என்று தெரிந்து அந்த வாக்கை நீக்குவார்கள். புதுசாக யாராவது 18 வயசு பூர்த்தியாகிவிட்டால் அவர்களை சேர்த்துக் கொள்வார்கள். இதுதான் நடக்கும். ஏற்கனவே உயிரோடு இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் இந்த SIR என்பது என்ன தெரியுமா, 2002 எடுக்கப்பட்ட பிறகு இப்ப 2026 வரையில எத்தனை ஓட்டுகள் போட்டோமோ இதெல்லாம் செல்லுபடி ஆகாது.
2000க்கு அப்புறம் உள்ள அந்த ஓட்டர் லிஸ்ட் இனிமே எதுக்கும் செல்லுபடி ஆகாது. இனிமேல் ஓட்டு போடணும்னா அந்த வாக்காளர் அட்டையை வச்சு நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. இவர்கள் இப்பொழுது கொடுக்கக்கூடிய அந்த இவர்கள் இப்ப என்ன கேட்கிறாங்க, எஸ்ஐஆர் மூலமாக இனி நீங்கள் எங்களுக்கு ஒரு புதிதாக இந்த நாட்டில் குடிமகன் என்பதற்கு நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சில ஆவணங்களை கொடுத்து அதை செய்தால் நீங்கள் என்ன செய்யலாம், ஓட்டு போடுறதுக்கு உண்டான உரிமை உங்களுக்கு இருக்கிறது, தகுதி இருக்கிறது. இப்போதைக்கு யாருக்கும் கிடையாது. கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். யாருக்கும் ஓட்டு லிஸ்ட் கிடையாது. இனிமேல் நம்ம புதுசா கொடுக்கணும் எல்லாம். அன்னைக்கு 2002 எடுக்க போகும்போது 2 வருஷம் அது கேப் எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு 1 மாத காலங்கள் கொடுத்திருக்கிறார்கள். 1 மாதத்தில் எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? ஒரு பூத் லெவல் ஆபீசர் ஒரு வீட்டுக்கு போனா ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 நிமிஷம் என்று சொன்னாலே கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம்? 25 நிமிஷம் ஆகிறது ஒரு வீட்டுக்கு மட்டுமே. இந்த 1 மாதத்தில் எப்படி கொடுக்க முடியும்? அதிகபட்சமாக ஒரு 100 பேருக்கு எடுக்க முடியும், ஒரு நாளைக்கு எடுக்க முடியும்னா அவருடைய கணக்கு பிரகாரம் 10 லட்சம் பேருக்கு எடுக்க வேண்டும் என்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. எப்படி கொடுக்க முடியும்? எப்படி எடுக்க முடியும்? இங்க என்ன செய்ய போகிறது? ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு உள்ள ஒரு செய்தி ஒன்று தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒன்றிய அரசுடைய அமைச்சர்கள் ரகசியமான முறையில் சில ஊர்களுக்கு வந்து போய்கொண்டு இருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாது, எந்த நியூஸ்லயும் வராது, எதிரையும் வராது. ஆனா சில பேர் வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, வடக்கிலேருந்து வந்திருக்கிறாங்களா இல்லையா, தமிழ்நாட்டுக்கு புழைக்கு வந்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா, இவர்களை கூப்பிட்டு சில மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது. எந்த பேப்பர்லையும் வராது. ஒன்றிய அமைச்சர்கள் அதாவது இது ஹரியானாலேருந்து வருவாங்க, மகாராஷ்டிராவிலிருந்து வருவாங்க, அதே மாதிரி இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்லிருந்து வர்றாங்க. அந்தந்த இடத்தில் அந்தந்த ஊர் மக்கள், அந்தந்த ஸ்டேட்டுடைய மக்கள் எங்க அதிகமாக குடியிருக்கிறாங்களோ அந்த இடத்திற்கு போய் தனி ஒரு மீட்டிங் ரகசியமாக நடக்கிறது. என்ன பேசுகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் என்ன நடக்க போகிறது, இன்னைக்கு இன்னும் 6 மாசத்துல தமிழ்நாட்டில் வரப்போகிறது. என்ன நடக்க போகிறது என்று சொன்னால், மகாராஷ்டிராவில் 1 கோடி பேர்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். வெளியிலிருந்து வந்து புழைக்க வந்தவர்களுடைய வாக்கு லிஸ்ட் ஆளுங்கட்சிக்கு, மத்திய ஆளுங்கட்சிக்கு தோதுவான மக்கள் 1 கோடி பேர் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். பீகாரில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹரியானாவில் 25 லட்சம் பேர் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஹரியானாவில் மட்டும் இன்னைக்கு வந்து பிரேசில் உடைய எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. பிரேசில் நாட்டுடைய ஒரு மாடல் அழகி அவருடைய பெயரை வைத்து 22 இடத்தில் 200க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் போடப்பட்டு இருக்கிறது. அவருடைய போட்டோவை வச்சு பேர்கள் மாற்றி 200க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் போடப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், அதாவது இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது, இதையெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார். இந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மக்களாகிய நாம் போராட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி மக்களோடு மக்களாக இருந்து போராடினார்களோ, ஜனநாயகம் என்பது மக்கள் போராட வேண்டும், மக்கள் நிர்ணயிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சரியான தீர்வுக்கு வரும். இல்லை என்று சொன்னால் நாம் குட்ட குனிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதை அதாவது நிகழ்காலத்தில் நாம் அவ்வப்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் ஜனநாயகம் என்று சொன்னால் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஏதாவது ஒன்றுதான் மக்கள் போராட வேண்டும். ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி தருகிறேன். இப்போ சமகாலத்தில் நடந்தது. நம்மளாம் என்ன செய்ய போகிறோம், அதாவது இஸ்லாமியன் பொறுத்தவரை மறுமையை நம்பி வாழக்கூடியவர். ஆனால் இப்போ உள்ள சமகாலத்தில் இஸ்லாம் என்ற அந்த சிந்தனைகள் மாறி போய்விட்டது. அவன் என்னன்னா, இந்த உலகத்தில் எதையோ சாதிக்க போற மாதிரி, எதையோ பெருசா இவன் இந்த உலகத்தில் சாதித்து பெரிய கோட்டையை கட்ட போற மாதிரி
அவன் என்ன நினைக்கிறான்னா, அவனுக்குள்ள மிகப்பெரிய பொறாமைகளும், எப்படியாவது அவனை வீழ்த்த வேண்டும், நமக்கு ஒன்றும் செய்து விட்டானா அவன் எந்த லெவலுக்கு போக எப்படி வேண்டுமானாலும் அடிக்க வேண்டும். அவன் அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி, மாமன் மச்சானாக இருந்தாலும் சரி, சித்தப்பன் பெரியப்பனாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நமக்கு அடித்து விட்டானா எவ்வளவு செலவு வந்தாலும் அவனை நாம் எப்படியாவது தோற்றுவிக்க வேண்டும். அதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம், யாரை வேண்டுமானாலும் அடிக்கலாம். இந்த உலகத்தில், இந்த ஊரில், இந்த தெருவில் எது வேண்டாலும் இறந்து போக வேண்டும், நான் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்னைக்கு இஸ்லாமியன் நடந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நிகழ்காலத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சமீபத்தில் நடந்த அம்மாப்பட்டினத்தில் நடந்த நிகழ்வு, எந்த ஊரிலும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு நிகழ்வு அம்மாப்பட்டினம் நடந்தது. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எல்லாம் எங்கே ஏற்பட்டது தெரியுமா? 2 பேருக்கு சொந்தக்காரனுக்கு ஏற்பட்ட ஒரு மன முறிவு, ஒரு பிரச்சனை. எவ்வளவு பெரிய, கிட்டத்தட்ட 50 குடும்பங்களுடைய வீடுகள் நடுத்தரவில் வந்து நிற்கிறது என்று சொன்னால், ஏன் இவ்வளவு பெரிய பழிவாங்கும் சிந்தனை நாம் யோசிக்கிறது இல்லையே, யோசித்து பார்க்கிறது இல்லை. என்னத்தை செய்ய போகிறோம் இந்த உலகத்தில்? எதையோ காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு மாறிக்கொண்டு போகிறான் இஸ்லாமியன். ஒரே சமூகமாக நில்லுங்கப்பா, ஒரே தலைவனை தேர்ந்தெடு, அந்த தலைவன் சரியான சிந்தனை உடையவனாக இருக்க வேண்டும், அந்த தலைவனுக்கு கீழாக இருந்து ஒரே சமூகமாக இருந்து போராடு என்று சொன்னால் உலகத்தில் எவ்வளவு பெரிய தீமையானவனாகும் அவனை வெற்றி பெற முடியும், வெல்ல முடியும் என்பதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அந்த பாடத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எவன் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட, அதாவது இந்த சம்பவத்துக்கு பிறகு எங்க ஊர்ல 2 பேர் பேசிக்கிறான். ஒரு சின்ன விஷயங்க, இவன் எதுக்கும் ஒரு, அதாவது ஒரு புறம்போக்குக்காக ஒரு புறம்போக்கு இடத்தை அடைக்கிறான். அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, அது இந்த சின்ன பிள்ளைங்கலாம் போய் விளையாடுங்கல்ல, பூங்கா, இந்த பூங்காக்குன்னு சொல்லிவிட்டு போய் அடைச்சான். அதுல ஒருத்தன் வழக்காய போட்டிருக்கிறான். அட யாரும் போகல, வழக்காய உனக்கு என்ன, நீ போய் சொல்லாட வளைய எடுறா அப்படின்னு போட்டுல. நம்ம இதுக்கம்மா கேஸ் போடணும், புறம்போக்கு இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கான்னு கேஸ் போடணும். நம்ம மூதேவி புறம்போக்கு இடம் கேஸ் போட்டீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகும். அவன் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறான்? அட என் வீடு சின்ன வீடு, போனா போய் பெருசா இருக்கிறான்ல, இவனெல்லாம் என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. பெருசா இருக்கிறாள், அவன் போனா போகட்டும். எவ்வளவு பெரிய முட்டாள்தனமும், எவ்வளவு பெரிய ஒரு தூர நோக்கு சிந்தனை இல்லாத ஒரு கேடுகட்ட கிணத்தில் இன்னைக்கு இஸ்லாமியன் போய் கொண்டு இருக்கிறான். ஒருவனுக்கு ஒருவன் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஈனச்செயலை இன்னைக்கு இஸ்லாமியன் செய்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால், இதனால் எவ்வளவு பெரிய குடும்பங்கள் நஷ்டமடைகிறது, எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பெரிய துரோகத்தை இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் எதையுமே யோசிக்கிறது இல்லை. அதனால தான் பிரிந்து பல பிரிவுகளாக போனதுனால தான் இஸ்லாமியன் இன்னைக்கு நசுக்கப்படுகிறான். இன்னைக்கு டிசம்பர் 6க்கு மேலதான், 4க்கு மேலதான் தெரியும் எத்தனை ஓட்டு லிஸ்டுகளை இன்னைக்கு காணாமல் போக போகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது தெரியவில்லை. அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான சூழலில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? இந்த நேரத்தில் எல்லா மக்களும் ஒன்று திரண்டு, அதாவது எல்லாரும் எந்த கட்சி, ஆளுங்கட்சி, அதாவது இந்த கட்சி அந்த கட்சினா இல்லை, ஜமாத்துல் உலமாவுடைய ஒரு தீர்க்கதரமான ஒரு உறுதி என்ன தெரியுமா? யார் நமக்கு, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு, நம்முடைய குடியுரிமைக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் நிற்பதுதான் இன்னைக்கு உண்டான புத்திசாலித்தனம். நாங்க காலகாலமா இந்த ஆட்சியில தான் இருக்கிறோம், இந்த கட்சியில இருக்கிறோம், இந்த அமைப்புல இருக்கிறோம், எல்லாத்தையும் தூரமாத்தைக்கு போடுங்க இஸ்லாமியர்களே. அது சொல்லல இஸ்லாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் பாடம் அது நமக்கு சொல்லி தரல. எல்லாரும் யாரை பத்தி யோசிக்காதீர்கள், ஒரே அணியில் நில்லுங்கள், நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்துல சொல்லித் தருகிறான். அதோடு நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆயுதம் துஆ தான். மிகப்பெரிய ஆயுதம் துஆ தான். அதாவது நம்முடைய காலம் ஓடிவிட்டது, நம்முடைய சந்ததியுடைய காலத்தை யோசித்து பாருங்களேன். நம்முடைய சந்ததிகள் சரியான முறையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியான பாதையில முதல்ல போக வேண்டும், சரியான ஒரு அரசியலை நாம் கட்டமைக்க வேண்டும். அந்த கட்டத்தில் நாம் இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் இஸ்லாமியர்களே.
சரியான அரசியல், ஒரு சரியான தலைவனை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். இனியே நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், இவ்வளவு பெரிய வரலாறுகள், இவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்தும் நமக்கு எந்த ஒரு புரோஜனமும் இல்லாமல் போய்விடும் இஸ்லாமியர்களே. ஆகையால் இனிமேலாவது நாம் சரியான முறையில ஒவ்வொரு வீடாக, அதாவது அந்த பொறுப்புல இருக்க யாராவது பொறுப்புதாரிகள், நமக்கென்று ஒரு பொறுப்புதாரிகளை ஏற்படுத்தி பொறுப்புதாரிகள் சென்று அதை சரியான முறையில் பூர்த்தி செய்து அதில் யாருடைய பெயர்களும் அங்கே விடுபட்டு போய்விடாமல் கடைசி வரை இன்று போராடி அதை சரி பார்த்து கொடுக்குவது நம்முடைய கடமை. அதை சரியாக செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல. ஒரே விஷயத்தை மட்டும் நான் சொல்லித் தருகிறேன். இந்த இடத்தில் மிகப்பெரிய ஆயுதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? ஃபனாதா ஃபில் துலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் என்ற ஒரு நபி அவர்கள் மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் தவறு செய்துவிட்டேன் என்ற எண்ணத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற ஆயத்தை அவர்கள் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு. நிச்சயம் நிச்சயம் இஸ்லாமியர்களே, இந்த வார்த்தை நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வக்திலையும் சதா ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை கொடு, வெற்றியை கொடு என்று நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு. அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய வெற்றியை நாம் கொடுத்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி. அவருடைய துஆவை நாம் ஏற்றுக்கொண்டோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி. அவருடைய கஷ்டத்தை நாம் நீக்கினோம், அவருடைய துயரத்தை நாம் நீக்கினோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக. இது போன்றுதான் நுஞ்சில் முஃமினீன். மூமின்களுக்கும் நாம் வெற்றியை கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த பாடத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு வக்திலையும் உட்கார்ந்து எவ்வளவு உங்களால ஓத முடியுமோ ஓதி, யா அல்லாஹ் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ சரியான வெற்றியை கொடு. யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக நிற்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய கடும் தோல்வியை கொடு. அந்த அவர்களுடைய குற்றத்தை யாரெல்லாம் வெளி உலகத்திற்கு கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடு யா அல்லாஹ் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே சொல்வது போல, வமா கான அல்லாஹ் யுஅذிபஹும் அன்த ஃபீஹிம் வமா யுஅذிபுஹும் முஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் சொல்வான், அதாவது இஸ்திக்ஃபார் செய், பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் நபியே இந்த சமூகத்திற்கு அழிவு வரவே வராது. வமா கான அல்லாஹ் யுஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் நான் இந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டேன் ரப்பே, அழிக்க மாட்டேன் நபியே என்று அல்லாஹ் தஆலா உத்தரவு நமக்கு கொடுக்கிறார். ஆகையால் இந்த வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை தருவான். அல்லாஹ் தஆலா இந்த நாட்டில் நம்முடைய குடியுரிமையை, நம்முடைய வாழ்வாதாரத்தை, நம்முடைய உரிமைகளை முழுமையாக பெற்று வாழக்கூடிய தகுதியுடைய மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததியை ஆக்கி புரிவானாக. இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.